அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 175வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி ஏசாயா அதிகாரம் 25 முதல் 28 வரை. ஏசாயா அதிகாரம் 25. ஆண்டவருக்கு புகழ்ச்சி பா. ஆண்டவரே, நீரே என் கடவுள், நான் உம்மை மேன்மைப்படுத்துவேன், உன் பெயரை போற்றுவேன். நீர் வியத்தகு செயல் புரிந்துள்ளீர். நெடுநாளாய் நீர் தீட்டியுள்ள திட்டத்தை திண்ணமாகவும் உறுதியாகவும் நிறைவேற்றியுள்ளீர். ஏனெனில் நீ நகரத்தை கற்குவியலாக்கினீர், அரண் சூழ்ந்த பட்டணத்தை பாழடைய செய்தீர். அயல் நாட்டினரின் கோட்டை அது, இனி நகராயிராது, என்றுமே கட்டி எழுப்பப்படாது. ஆதலால் வலிமை மிகு மக்களினம் உம்மை பெருமைப்படுத்தும். முரடரான வேற்றின நகரத்தினர் உமக்கு அஞ்சுவர். ஏழைகளுக்கு நீர் அரணாயிருக்கின்றீர், வறியவனுக்கு அவன் துன்பத்தில் உறைவிடம் நீரே. புயல் காற்றில் புகலிடமாகவும் கடும் வெப்பத்தில் குளிர் நிழலாகவும் திகழ்கின்றீர். ஏனெனில் முரடர்களின் சீற்றம் மதிர்சுவரை மோதி தாக்கும். பெரும் புயல் போலும் வறண்ட நிலத்தில் வெப்பம் போலும் இருக்கும். கார்மேக நிழல் வெயிலை தணிப்பது போல் அயல் நாட்டவரின் ஆர்ப்பாட்டத்தை நீர் அடங்க செய்கின்றீர். முரடர்களின் ஆரவாரம் அடங்கிவிட்டது. ஆண்டவர் அளிக்கும் மாபெரும் விருந்து. படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்கள் இனங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பலரசபானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றிவிடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்ப திகிலை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார். இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம். இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். மோவாபுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும். எருக்குழி நீரில் வைக்கோல் மிதிக்கப்படுவது போல் மோவாபு அவரால் மிதிக்கப்படுவான். நீந்துபவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல் மோவாபு தன் கைகளை விரிப்பான். ஆனால் ஆண்டவர் அவன் செருக்கையும் கைவினை செயல்களையும் விழ செய்வார். வானலாவ உயர்ந்து நிற்கும் உன் அரண்களை அவர் விழத்தள்ளி தரைமட்டமாக்குவார். அவை புழுதியோடு புழுதியாகி மண்ணோடு மண்ணாகும். ஏசாயா அதிகாரம் 26. அந்நாளில் யூதா நாட்டில் இந்த பாடல் பாடப்படும். நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு, நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள், அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில் ஆண்டவர், என் ஆண்டவர் என்றுமுள்ள கற்பாரை. உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார். வானுர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார். அதை தரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக செய்கின்றார். காலடிகள் எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும். நீதிமான்களின் நெறிகள் நேரியவை. நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கிறோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள்ளிருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். கொடியவர்களுக்கு நீர் இரக்கம் காட்டினாலும் அவர்கள் நேரியென செய்ய கற்றுக்கொள்வதில்லை. நேர்மை நிறைந்த நாட்டில் அவர்கள் அநீதி செய்கின்றனர். ஆண்டவரின் மாட்சியை அவர்கள் காண்பதில்லை. ஆண்டவரே, ஓங்கிய உம் கையை அவர்கள் காண்பதில்லை. உம் மக்கள் மீது நீர் கொண்ட பேரார்வத்தை அவர்கள் கண்டு நாணட்டும். உம் பகைவர்களுக்காக மூட்டிய தீ அவர்களை விழுங்கட்டும். ஆண்டவரே, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை தவிர வேறு தலைவர்கள் எங்கள் மேல் ஆட்சி செலுத்தினார்கள்.
ஆனால் உமது பெயரை மட்டுமே நாங்கள் போற்றுகின்றோம். அவர்கள் செத்து மடிந்தார்கள், இனி உயிர் வாழ மாட்டார்கள். அவர்களின் நிழல்கள் உயிர் பெற்றெழ மாட்டா. ஏனெனில் நீர் அவர்களை தண்டித்து அழித்து விட்டீர். அவர்களை பற்றிய நினைவுகள் யாவற்றையும் இல்லாதொழித்தீர். இந்த இனம் வளர செய்தீர். ஆண்டவரே, இந்த இனம் வளர செய்தீர். நீர் மாட்சியுடன் விளங்குகின்றீர். நாட்டின் எல்லைகள் அனைத்தையும் விரிவுபடுத்தினீர். ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம். நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பேறுகாலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல் ஆண்டவரே, நாங்களும் முன்னிலையில் இருக்கின்றோம். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம். ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோம். நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை. இறந்த மக்கள் உயிர் பெறுவர். அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீர் பெய்விக்கும் பனி ஒளியின் பனி. இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழ செய்கின்றீர். தண்டனையும் முன்னைய நிலைக்கு கொணரலும். என் மக்களே, நீங்கள் போய் உங்கள் அறைக்குள் நுழைந்து உள்ளிருந்து கதவுகளை தாளிட்டு கொள்ளுங்கள். கடும் சினம் தணியும் வரை சற்று ஒளிந்து கொள்ளுங்கள். மண்ணுலகில் வாழ்வோர் தமக்கு எதிராக செய்த தீச்செயலுக்கு தண்டனை வழங்க ஆண்டவர் தம் திருத்தலத்திலிருந்து புறப்படுகின்றார். மண்ணுலகம் தன் இரத்த பலியை வெளிக்கொணரும். அதில் கொலை செய்யப்பட்டவர்களை இனியும் இது மூடி மறைக்காது. ஏசாயா அதிகாரம் 27. அந்நாளில் ஆண்டவர் தம் கொடிய பெரிய வலிமைமிகு வாளால் லிவியத்தான் என்னும் விரைந்தோடும் பாம்பை, லிவியத்தான் என்னும் நெளிந்தோடும் பாம்பை தண்டிப்பார். கடலில் இருக்கும் அந்த பெரும் நாகத்தை அவர் வெட்டி வீழ்த்துவார். அந்நாளில் ஒரு கனிமிகு திராட்சை தோட்டம் இருக்கும். அதை பற்றி பாடுங்கள். ஆண்டவராகிய நானே அதன் பாதுகாவலர். இடையராது அதற்கு நான் நீர் பாய்ச்சுகின்றேன். எவரும் அதற்கு தீங்கு விளைவிக்காதவாறு இரவும் பகலும் அதற்கு காவலாயிருக்கின்றேன். சினம் என்னிடம் இல்லை. நெருஞ்சியையும் முட்புதரையும் என்னோடு போரிட செய்தவன் எவன்? நான் அவற்றிற்கு எதிராக அணிவகுத்து சென்று அவற்றை ஒருங்கே நெருப்புக்கு இரையாக்குவேன். அவர்கள் என்னை புகலிடமாக கொண்டு வலிமை பெறட்டும். என்னோடு அவர்கள் ஒப்புரவு செய்து கொள்ளட்டும். என்னோடு அவர்கள் சமாதானம் செய்து கொள்ளட்டும். வருங்காலத்தில் யாக்கோபு வேரூன்றி நிற்பான். இஸ்ரவேல் பூத்து மலருவான். உலகத்தையெல்லாம் கனிகளால் நிரப்புவான். அவனை அடித்து நொறுக்கியோரை ஆண்டவர் அடித்து நொறுக்கியது போல் அவனையும் அவர் அடித்து நொறுக்கியது உண்டோ? அவனை வெட்டி வீழ்த்தியோரை அவர் வெட்டி வீழ்த்தியது போல் அவனையும் அவர் வெட்டி வீழ்த்தியது உண்டோ? துரத்தி அடித்து வெளியேற்றியதன் மூலம் அவர் அவனோடு போராடினார். கீழே காற்றின் நாளில் சூறை காற்றால் அவனை தூக்கி எறிந்தார். ஆதலால் இதன் வாயிலால் யாக்கோபின் குற்றத்திற்காக பாவ கழுவாய் நிறைவேற்றப்படும். அவனது பாவம் அகற்றப்பட்டதன் முழு பயன் இதுவே. சுண்ணாம்பு கற்களை உடைத்து தூள் தூளாக்குவது போல அவர் அவர்களின் பலிபீட கற்களுக்கு செய்வார். அசேரா கம்மங்களும் தூப பீடங்களும் நிலை நிற்காதவாறு நொறுக்கப்படும். அரண் சூழ்ந்த நகரம் தனித்து விடப்பட்டுள்ளது. குடியிருப்பாரின்றி பாழாய் கிடக்கிறது. பாலை நிலம் போல் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. அங்கே கன்று குட்டி மேய்கின்றது, படுத்து கிடக்கின்றது. அதில் தலைத்துள்ளவற்றை தின்று தீர்க்கின்றது. உலர்ந்த அதன் கிளைகள் முறிக்கப்படுகின்றன. பெண்டிர் வந்து அவற்றை சுட்டெரிப்பர். ஏனெனில் உணர்வற்ற மக்களினம் அது. ஆதலால் அவர்களை படைத்தவர் அவர்கள் மீது இரக்கம் காட்டார். அவர்களை உருவாக்கியவர் அவர்களுக்கு ஆதரவு அருளார். அந்நாளில் ஆண்டவர் பேராற்றின் வாய்க்கால் முதல் எகிப்தின் பள்ளத்தாக்கு வரை புனையடிப்பார். இஸ்ரவேல் மக்களே, நீங்கள் ஒருவர் பின் ஒருவராய் சேர்க்கப்படுவீர்கள். அந்நாளில் பெரியதோர் எக்காலம் முழங்கும். அப்பொழுது அசீரியா நாட்டில் சிதறுண்டோரும் எகிப்து நாட்டுக்கு துரத்தப்பட்டோரும் திரும்பி வருவர். எருசலேமின் திருமலையில் அவர்கள் ஆண்டவரை வழிபடுவார்கள். ஏசாயா அதிகாரம் 28. வடநாட்டிற்கு எதிரான எச்சரிக்கை. எப்ராஹிமின் குடிவெறியரின் மாண்புமிகு மணிமுடிக்கு ஐயோ கேடு. வாடுகின்ற மலராய் அதன் மேன்மை மிகு எழில் குலைகின்றதே. பள்ளத்தாக்கில் அது அமைந்துள்ளதே. நறுமணம் பூசிய தலைவர்கள் மது மயக்கத்தால் வீழ்ந்து கிடக்கின்றனரே. இதோ ஆற்றலும் வலிமையும் மிக்கோன் என் தலைவரிடம் உள்ளான். அவன் கல்மலையென அழிக்கும் புயலென கரை புரண்டோடும் பெருவெள்ளமென வந்து தன் கைவன்மையால் அதை தரையில் வீழ்த்துவான். எப்ராஹிம் குடிவெறியரின் மாண்புமிகு மணிமுடி கால்களால் மிதிக்கப்படும். வாடுகின்ற மலராய் அதன் மேன்மை மிகு எழில் குலைகின்றது. நறுமணம் பூசிய தலைவர்கள் வீழ்ந்து கிடக்கின்றனர்.
இது கோடை காலம் வரும் முன் பழுத்த அத்திப்பழம் போலாகும். அதை காண்பவன் தன் கைக்கு எட்டியதும் அதை விழுங்கி விடுவான். அந்நாளில் படைகளின் ஆண்டவரே தம் மக்களுள் எஞ்சியோருக்கு எழில்மிகு மணிமுடியாகவும் மாண்புமிகு மகுடமாகவும் இருப்பார். நீதி வழங்க அமர்வோனுக்கு நீதியின் உணர்வாகவும் நகர வாயிலை தாக்குவோர் புறமிதுகிடுமாறு போராடுவோருக்கு ஆற்றலாகவும் அவர் இருப்பார். ஏசாயாவும் யூதாவின் குடிகார இறைவாக்கினரும் குருக்களும் இறைவாக்கினரும் திராட்சரசத்தால் தடுமாறுகின்றனர், மதுவால் தள்ளாடுகின்றனர். அவர்கள் மதுவால் மயங்குகின்றனர், திராட்சை மதுவுக்கு அடிமையாகின்றனர், மதுவால் மயங்குகின்றனர். காட்சி காணுகையில் மருள்கின்றனர், நீதி வழங்குகையில் தடுமாறுகின்றனர். மேசைகள் எல்லாம் வாந்தியால் நிறைந்துள்ளன, அழுக்குப்படியாத இடமே இல்லை. இவன் யாருக்கு அறிவு புகட்டுவான்? யாருக்கு செய்தியை புரியுமாறு எடுத்துரைப்பான்? பால் குடி மறந்தோருக்கா, தாய்ப்பாலை விட்டு அகன்றோருக்கா? ஏனெனில் கட்டளை மேல் கட்டளை, கட்டளை மேல் கட்டளை, அளவு நூலுக்கு மேல் அளவு நூல், அளவு நூலுக்கு மேல் அளவு நூல், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்கின்றனர். ஆனால் குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். இதோ உள்ளது இலைப்பாற்றி களைத்தவன் இலைப்பாரட்டும், இதோ உள்ளது இலைப்பாற்றி என்று அவர்களுக்கு சொன்னாலும் செவி கொடுக்க மாட்டார்கள். ஆதலால் ஆண்டவரின் வார்த்தை அவர்களுக்கு கட்டளை மேல் கட்டளையாகவும் அளவு நூல் மேல் அளவு நூலாகவும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாகவும் இருக்கும். அவர்கள் புறப்பட்டு செல்கையில் நிலை தடுமாறி வீழ்வர், நொறுக்கப்படுவர், கண்ணியில் சிக்குண்டு பிடிபடுவர். சீயோனின் மூலைக்கல் ஆதலால் எருசலேமில் உள்ள இம்மக்களை ஆள்வோரே இகழ்வோரே, ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள். நாங்கள் சாவோடு ஓர் உடன்படிக்கை செய்துள்ளோம், பாதாளத்துடன் ஓர் உடன்பாடு ஏற்படுத்தியுள்ளோம். பகைவன் பெருவெள்ளமென பாய்ந்து வந்தாலும் அவனால் எங்களை அணுக இயலாது. ஏனெனில் பொய்மையை நாங்கள் எங்கள் புகலிடமாய் கொண்டுள்ளோம், வஞ்சகத்தை எங்களுக்கு மறைவிடமாய் ஆக்கியுள்ளோம் என்று சொன்னீர்கள். ஆதலால் ஆண்டவராகி என் தலைவர் கூறுவது இதுவே: இதோ சீயோனில் நான் ஓர் அடிக்கல் நாட்டுகின்றேன், அது பரிசோதிக்கப்பட்ட கல், விலை உயர்ந்த மூலைக்கல், உறுதியான அடித்தளமாய் அமையும் கல். நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடையான். நீதியை அளவு நூலாகவும் நேர்மையை தூக்கு நூலாகவும் அமைப்பேன். பொய்மை என்னும் புகலிடத்தை கல்மலை அளிக்கும், மறைவிடத்தை பெருவெள்ளம் அடித்து செல்லும். சாவுடன் நீங்கள் செய்த உடன்படிக்கை முறிந்து போகும், பாதாளத்துடன் நீங்கள் செய்த உடன்பாடு நிலைத்து நிற்காது. பகைவன் பெருவெள்ளமென பாய்ந்து வரும்போது நீங்கள் அவனால் நசுக்கப்படுவீர்கள். பகை உங்களை கடக்கும் பொழுதெல்லாம் உங்களை வாரி கொண்டு போகும். அது காலைதோறும் பகலும் இரவும் பாய்ந்து வரும். அச்செய்தி உணர்வதே மிகவும் திகிலூட்டும். கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது, போர்த்தி கொள்ள போர்வையின் அகலம் பற்றாது. ஆண்டவர் பெராசிம் மலை மேல் கிளர்ந்தெழுந்தது போல் எழுவார், கிபையோன் பள்ளத்தாக்கில் செய்தது போல் செயலாற்ற கொதித்தெழுவார். தம் பணியை நிறைவேற்றுவார். விந்தையானது அவர் தம் செயல், புதிரானது அவர் தம் பணி. உங்கள் தலைகள் கடினமாகாதபடி இகழ்வதை விட்டுவிடுங்கள். ஏனெனில் நாடு முழுவதையும் அழித்தொழிக்குமாறு படைகளின் ஆண்டவராகிய என் தலைவர் இட்ட ஆணையை நான் கேட்டேன். செவி கொடுங்கள், நான் கூறுவதை கேளுங்கள். செவிசாய்த்து நான் சொல்வதை கவனியுங்கள். விதைப்பதற்கென உழுபவர்கள் நாள்தோறும் உழுது கொண்டிருப்பார்களா? நிலத்தை நாள்தோறும் கிளறி பரம்படிப்பார்களா? அதன் மேற்பரப்பை சமமாக்கிய பின் உளுந்தை தூவி சீரகத்தை விதைப்பார்கள் என்றோ? வார்கோதுமையை கோதுமை பாத்திகளிலும் தானியங்களை ஓரங்களில் உரிய இடத்திலும் விதைப்பார்கள் என்றோ? இந்த நடைமுறையை அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள். அவர்களின் கடவுள் அவர்களுக்கு கற்று தருகின்றார். உளுந்து இருப்புகோலால் அடிக்கப்படுவதில்லை, சீரகத்தின் மேல் வண்டி உருளை உருட்டப்படுவதில்லை. ஆனால் உளுந்துகோலாலும் சீரகம் தடியாலும் தட்டி அடிக்கப்படும். உணவுக்கான தானியத்தை யாரும் நொறுக்குவார்களா? இல்லை. அதை அவர்கள் இடைவிடாது போரடிப்பதில்லை. வண்டி உருளையையும் குதிரையையும் அதன் மேல் ஓட்டும்போது அதை அவர்கள் நொறுக்குவதில்லை. படைகளின் ஆண்டவரிடமிருந்து இந்த அறிவு வருகின்றது. அவர் திட்டமிடுவதில் வியப்புக்குரியவர், செயற்படுத்தும் அறிவில் சிறப்புக்குரியவர்.